கத்திப்படத்தில் விவசாய நிலத்தை பாதுகாக்க தமிழக முதல்வர் போராடியது போன்று உப்பள தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க போராட்டம் நடத்தினால் தூத்துக்குடி தாங்காது என வெங்கடேஷ் பண்ணையார் நற்பணி மன்ற நிறுவன தலைவர் சுபாஷ் பண்ணையார் எச்சரிக்கை. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு, கோவளம், பழைய காயல், பொட்டல்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உப்பளங்கள் மற்றும் மீன்பிடி தொழிலை அழித்துவிட்டு கொரிய நாட்டு கப்பல் நிறுவனத்திற்காக கப்பல் கட்டும் தளம் அமைக்க தமிழக அரசு இடம் கையப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காட்டில் இன்று உப்பு உற்பத்தியாளர்கள், ஒப்படை தொழிலாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள் ஆகியோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வெங்கடேஷ் பண்ணையார் நற்பணி மன்ற நிறுவன தலைவர் சுபாஷ் பண்ணையார் கலந்து கொண்டு தனது ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக அரசு உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு கப்பல் கட்டும் தளம் கொண்டு வரக்கூடாது. இங்கே உள்ள மக்கள் வாழ்வாதாரமே உப்பு தொழில்தான். ஏற்கனவே பனை தொழில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பனை வாரியம் செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை. தற்பொழுது உப்பள தொழிலையும் அழிக்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. உடனடியாக இதை கைவிட வேண்டும். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த கத்தி படத்தில் விவசாய நிலங்களை பாதுகாப்பிற்காக அவர் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். அதே போன்று போராட்டத்தை பாதிக்கப்பட்டுள்ள உப்பு பட்பல உறுதியாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் நடத்தினால் தூத்துக்குடி மாவட்டம் தாங்காது. அரசு எங்களை போராட்டத்திற்குள் தள்ள வேண்டாம். உடனடியாக எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும். தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை சந்திக்க முயன்றால் சந்திக்க முடியவில்லை. தமிழக முதல்வர் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நல்லதே நடக்கும் என்கிறார். பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக கூப்பிட்டு விளக்கம் கேட்க வேண்டும். ஆனால் யாரும் சந்திக்க மறுக்கின்றனர். அரசு பொறுப்பேற்று 20 நாட்களுக்குள் கொரியா சென்று இந்த கப்பல் கட்டும் களத்திற்காக கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளது. இதில் பெரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளோ அமைச்சர்களோ காசு வாங்குகிறார்களா என்ற கேள்வி வருகிறது. வேறு எங்கோ போக வேண்டிய திட்டம் மீண்டும் இங்கே கொண்டு வரப்படுகிறது. எங்களை இதுவரை சந்திக்கவில்லை. அடுத்த கட்ட போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தான் நடைபெறும் என அவர் தெரிவித்தார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் விஜய். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.